ஒரு ஹெல்த்தியான சுகர் பேஷண்ட் கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாவை நான் என்னென்னலாம் சேர்த்து வறுத்தேங்கிறது வீடியோவில் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்பூன் அளவு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து 280 ml தண்ணிப்பா. இது ஊற்றிக்கலாம். 1/4 லிட்ரு. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம்ப்பா. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது ரொம்ப நல்லதுப்பா. சுகர் ஏறவே ஏறாது. மாவு சத்தான பொருள் இதில் எதுவுமே கலக்கலை. இது வந்து வயிறு ஃபுல்லாக நல்லா முட்டை குடித்தா கூட ஒன்றும் ஆகாது. கஞ்சி எல்லாம் வந்து கூழ் கஞ்சி இது மாதிரி தண்ணியாக வச்சு குடித்தா சுகர் ஏறும்ல. இது வந்து எத்தனை டம்ளர் குடித்தா கூட சுகர் ஏறாது. இதை நான் எப்படி தயார் பண்ணியிருக்கேன்னு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். என் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் போயிட்டுருக்கு. தெரியும் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா சுகர் ஏறவே ஏறாது. சுகருக்கு ரொம்ப நல்லது. செரிக்கும், நல்லா செரிமானம். சுக்கு, ஏலக்காய், சீரகம், மிளகு இதெல்லாம் கலந்துருக்கனால நல்ல வாசனையாகவும் அந்த மிளகுவோட உரப்பு நல்லா காரமாகவும் நல்லா இருக்குது கஞ்சி. மிளகு காரம் ரொம்ப பிடிக்கலன்னா கொஞ்சம் மிளகு வந்து கம்மி பண்ணிக்கிடலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் பாருங்கள், வந்து வெந்துருச்சு கஞ்சி. 2 நிமிஷத்துலேயே இது வந்து தயார் பண்ணிடலாம். ரொம்ப லேட்டாக ஆகாது. எல்லாம் வறுத்து தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுது. அப்படி வேகிறப்பவே நல்ல மனம் இருக்குப்பா அந்த கஞ்சியில். அவ்வளோ உடம்புக்கு நல்லது, அவ்வளோ ஹெல்த்தியானது. உடம்பு வலியே வரவே வராது, சுகர் ஏறவே ஏறாது. இந்த மாதிரி கஞ்சி நீங்கள் தயார் பண்ணி குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் பால் கலந்துக்கலாம். பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பால் வந்து உங்களுக்கு பிடிச்சா ஊற்றிக்கங்க, பிடிக்கலன்னா தண்ணி மட்டுமே போதும். பால் தான் அவசியம் கிடையாது. இந்த கஞ்சியில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்குப்பா. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். சுகர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன சத்து தேவையோ நார் சத்துலேருந்து எல்லா சத்தும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுப்பா. புரத சத்துலேருந்து எல்லாமே. சுகர் வந்து ஏறவே ஏறாது, கண்ட்ரோலாக இருக்கும் இந்த கஞ்சி குடித்தாக்க. இந்த மாதிரி மாவை அரைச்சி நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி இந்த கஞ்சி வச்சு பாருங்கள். 2 நிமிஷத்தில் இந்த கஞ்சி வச்சிடலாம். ரொம்பலாம் லேட் ஆகாது. அந்த கிண்ணம் சூடு ஏறு அவ்வளவுதான். அப்போ டக்குன்னு வெந்துடும் இந்த கஞ்சி. இதில் எவ்வளோ நாளும் குடிக்கலாம், எந்த நேரம்னாலும் குடிக்கலாம். அந்த கஞ்சிக்கு டைம்லாம் இல்லை. சுகர் பேஷண்ட்டுக்கு நல்ல உணவுனா இது அருமையான உணவு. நீங்கள் வச்சு குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் என்னமோ நினச்சேன், வச்சு குடிச்சு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வச்சு குடிச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம். 250 ml இந்த டம்ளரு. இந்த டம்ளரில் ஃபுல்லாக குடிச்சாவே போதும், வயிறு ரப்பிடும். வாங்க கஞ்சி குடிக்கலாம்.